அந்த 3 முட்டையே எங்கள் அப்பானால வாங்கி கொடுக்க முடியல. அவரால் உண்மையிலே முடியல. அவர் திரும்பி ஸ்டேஜில் அப்படி பார்த்துட்டு திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னு தெரியல. எந்திரிச்சு கேட்குறாரு, டெய்லி 3 முட்டை தானே அப்படின்னு. அவர் எந்திரிச்சு டெய்லி 3 முட்டை, வெயிட் ஏற்ற சாப்பாடு, என்னுடைய இன்கமில் என்னுடைய வருமானத்தில் அதை செய்ய முடியல. அவள் போகிற இடத்துக்கெல்லாம் ஒரு ஷூ வாங்கணும்னு கேட்டால் அதுக்கு நான் இன்னொரு இடத்துல போய் நிற்கிறேன். அவள் ட்ரெஸ்ஸு, ஒரு டிஷர்ட்டு, சாதாரண ஒரு விளையாட்டுக்கு தேவையான டிஷர்ட்டு, அதுக்கு நான் இன்னொரு இடத்துல போய் நிற்கிறேன். இது உண்மை இருக்க வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அப்படியே கோபிநாத் சார் அப்படி நிற்கிறாரு. நின்றதும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. சாதாரண ஒரு விஷயம், 3 நேரம் சாப்பிட்றது கிடைக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணு சாதிக்க முடியாமல் போகுது. வறுமையை மீண்டு வரணும், வறுமையை எப்படி ஜெயிச்சு வரணும்னு வழி தெரியாமல் தவிக்கிற எண்ணற்ற குழந்தைங்க இங்கே இருக்கும்போது அந்த குழந்தையிலேருந்து ஒருத்தர் என் கண்ணு முன்னாடி நின்ற மாதிரி பத்மநாதனை நான் பார்த்தேன். அதுவே எனக்கு காட்சி அளித்ததா தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த டீமெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு பின்னாடி இருக்க உழைக்கிறதுக்கு. இப்போ அவங்கெல்லாம் என்கிட்ட கொடுக்கும்போது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, 15,000 பேர் உள்ளே வருவாங்க சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 15,000 பேர் பெரும் கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து வரான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 80% பேர் ஏதோ ஒரு ஏழையின் பிறப்பில், ஏழையின் வீட்டில், ஏழையின் குடிசையிலேருந்து வந்து இந்த உலகத்தில் முதல் ஆளாக சாதிக்கணும்னு அவன் நினச்சா அவனுக்கு கொடுக்குற முதல் தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மளாக தான் இருக்கணுங்கிற பிடிவாதம் தான் அந்த ஸ்டேஜ் ஏற தோணுச்சு. அப்போ ஒரு கோவம் இருக்கும்ல, இந்த ஸ்டேஜ் ஏறும்போது அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், என்ன சொல்லி கொடுப்போம்? இப்போ புரட்டும் போது அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்கிறார் வரும்போது. இப்போ ஃபீல், இப்போ சும்மா ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு குழந்தை எந்திரிச்சு கேட்குது அவர்கிட்ட, அப்துல் கலாம், என்ன உனக்கு வேணும்? எங்கள் அப்பா அம்மா சாப்பிடணும். குழந்தை, எங்கள் அப்பா அம்மா சாப்பிடணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ வறுமையோடு போராடணும், வறுமைக்கு வறுமையை கொடுக்கணும், துன்பத்துக்கு எப்போ துன்பத்தை கொடுக்குற திமிரு ஓன்ட்ட இருந்துச்சோ அன்னைக்கு நீ ஸ்டேஜ் ஏறுவேங்கிற. இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அப்படி தான். நீங்கள் எல்லாருமே இனி போய் தான் டீம் ரெடி பண்ண போகிறீங்க. இனிதான் உங்களுக்கு பின்னாடி டீம் எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, எல்லாம் கூப்பிட போகிறீங்க, நிறைய வேலை இருக்குது, உங்களுக்கு நிறைய பொறுப்புணர்வு இருக்குது. அதெல்லாம் தாண்டும் போது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எப்படின்னா, சரி